வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட Akila. இன்றைக்கி என்னடா ஆரியன் வந்து ஒரு கெட்டப்பாக போயிட்டுருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வேம்பயர் காஸ்டியூம் போடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. எந்த ஒரு கஷ்டமான காம்ப்ளிகேஷனான கேல்குலேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளோட குழந்தையோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து நம்ம வந்து மாஸ்க் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ச் டேப் எடுத்து 2 மெஷர்மெண்ட் மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் காதுலேருந்து காது ஃபோர்ஹெட்டில் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. செகண்டு இப்படி மூக்குக்கிட்டேயும் காதுக்கிட்டேயும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும். தேர்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அது இப்போ நான் சொல்லலை, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இப்போ சொன்னால். ஸோ எடுத்தாச்சு இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் டு மூக்கு மாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மூக்கு வரைக்கும் எந்த இடத்துல மூக்கு வருதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்ஹெட் டு மூக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் உங்களுக்கு டார்க் அண்ட் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாஸ்க் வேணால் செய்யலாம். நீங்கள் ஸ்பைடர்மேன் மாஸ்க், ஹல்க் மாஸ்க், அதோட வீடியோஸ் கூட நம்மளோட சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஹல்க் அண்ட் ஸ்பைடர்மேன் மாஸ்க் வந்து ஃபோம் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேம்பயர் மாஸ்க் தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்திட்டையும் ஃபோம் ஷீட்லாம் இருக்கும் ரெடிமேடாக அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்டை. நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கும்போது அட்டைக்குள்ளே வச்சு வரும் இல்லையா, ட்ரெஸ்க்குள்ளே ஒரு அட்டை வச்சு வரும்ல, அந்த ஒரு அட்டையை எடுத்து தான் நான் வேம்பயர் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன். வேம்பயருக்கு பார்த்திங்கன்னா மேலே ஃபோர்ஹெட் வந்து இப்படி எம் ஷேப்பில் வரும். அண்ட் ஐப்ரோஸ் வரைகிற, அதுக்கப்புறம் ஐஸ் வரைகிற, நீங்கள் என்ன உங்களோட பேபிக்கு நீங்கள் என்ன கேரக்டர் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பட் இது வேம்பயருக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக இது போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது நான் வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைகிறது வந்துட்டு ஈஸி, எக்கனாமிக்கல். ஏன்னா நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் பார்த்திங்கன்னா சேஃப். ஆக்சுவலி மற்றதெல்லாம் என்ன மெட்டீரியலில் வருதுன்னே இப்போ தெரியறதில்ல. ஃபோமு அது இது அந்த மெட்டீரியல்லாம் வருது. அந்த மெட்டீரியல்லாம் குழந்தைக்கு ஃபுல் டே போட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ரீத்தபுளாக இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா எல்லா மாஸ்க்கும் நான் பார்த்ததில் மூக்கும் சேர்ந்து கவர் ஆகிற மாதிரியே இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா நானே இது டிசைன் பண்ணியிருக்கேன். மூக்குக்கு வந்து நான் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து. ஸோ வேம்பயரோட ஹெட்டு, ஐப்ரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரையானில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் திக்கான க்ரையான் இல்லை ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கரில், இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. வேம்பயருக்கு பல்லு பார்த்திங்கன்னா நீட்டிகிட்டு இருக்கும். ஒரு வேம்பயரோட பல்லு தான் வந்துட்டு அதில் ஹைலைட்டே. என்ன பிரச்சனைனா, நான் ஒரு பல்லு தனியாக வாங்கினேன். அந்த பல்லு அவனால் வைக்கவே முடியல. அவனுக்கு வைக்க வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். மாஸ்கில் பார்த்திங்கன்னா பல்லு இல்லாத மாதிரி தான் வருது வெளியே நம்ம வாங்குகிற மாஸ்கில். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பல்லு தான் ஹைலைட் வேம்பயருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பல்லு வந்து அவனுக்கு டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளே மாஸ்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் ஹாலோவின் காஸ்டியூம் பெரேடுக்கு தான் இது வந்துட்டு நான் ரெடி பண்ணேன். நான் அந்த டைமே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் வேறு வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்காட்டி ஸோ அதை அப்லோட் பண்ணவே முடியலை. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஹாலோவின் இல்லைன்னா ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ கண் வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் கண் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கண் போர்ஷனை மாத்திரம் நம்ம ஹாலோவாக வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு ஒரு பிளேடு வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கிராஃப்ட் நைஃப் இல்லைன்னா பிளேடு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காது கிட்ட வர இடத்துல நான் ஒரு பல்ஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை போடுறதுக்கு. ஓட்டை போடலாம், இல்லை நீங்கள் ஹாட் க்ளூ கன் வச்சு கூட ஒரு இலாஸ்டிக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இலாஸ்டிக் போடுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
குழந்தையோட சாஃப்ட் நான் வந்து ஆக்சுவலி இந்த பழைய ட்ரெஸ்லலாம் போயிருச்சுன்னா சின்னதாகிருச்சுன்னா அந்த பழைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற எலாஸ்டிக்லாம் எடுத்து வைப்பேன். அந்த பழக்கம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி எடுத்து வச்ச எலாஸ்டிக் தான் இது. ஸோ இந்த ஹோலில் விட்டுட்டு நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஸ்டிச் பண்ண தான் போகிறேன். இல்லை நீங்கள் ஒரு முடிச்ச கூட போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட இஷ்டம்தான். ஸோ 2 சைடு இப்படி விட்டு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வேம்பையரோட மூஞ்சி வந்து பர்பிள் கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒன்றா நீங்கள் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், க்ரையான் யூஸ் பண்ணலாம், கலர் பென்சில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு என்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தது அக்ரிலிக் பெயிண்ட் அடிக்கிறேன். இல்லை வாட்டர் கலர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இந்த பல்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பல்லு பெருசாக வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பீஸ் ஆஃப் அதே அந்த அட்டையிலே இருந்து அந்த வெள்ளை கலர் மாத்திரம் எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வைக்கிறேன். ஸோ பல்லு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். கையிலேயே 2 சைட் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நல்லா நிற்கும். அண்ட் இந்த எலாஸ்டிக் வந்து சாஃப்ட் எலாஸ்டிக். அதனால் அவனுக்கு போட்டிருக்கும்போது ஜாலியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காஸ்டியூம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஒயிட் ஷர்ட்டு, இந்த கோட்டு, சூட்டு எல்லாமே அவன்கிட்ட இருக்கிறது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் போட்டிருக்கிற வேம்பையரோட மெடாலியன்னு சொல்லுவாங்க. வேம்பையர் போட்டிருப்பாங்க அது. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு இப்படி அது பேர் என்ன சொல்லுவோம், ஒரு கேம் மாதிரி இப்படி வச்சு விளாண்டுட்டே இருப்போம். எல்லா பசங்களும் இப்போ வச்சுருக்காங்களே. ஸோ அதை வந்து நான் ஒரு உல்லன் நூலில் கட்டி அவனுக்கு செயின் மாதிரி போட்டு விட்டுட்டேன். ஸோ வந்துட்டு டாலர் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா $1.25 இந்த விங்ஸ் கிடச்சது. இது ஃபோம் விங்ஸோட மாஸ்க்கும் ரெட் கலரில் கிடச்சிது. பட் அந்த மாஸ்க் வந்துட்டு மூக்கெல்லாம் அவனுக்கு மூடிட்டே இருக்குது. அந்த மாதிரி பெரிய மூஞ்சி சைஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாஸ்க் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு காஸ்டியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு சோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிப்பேன். ஸோ இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு, இந்த ஒயிட் ஷர்ட்டு, அப்புறமா பிளாக் பேண்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட் கோட்டு, அது அவ்வளோதான் இது வீட்டில் இருந்தது. அண்ட் மெடாலியனுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிட்ஜெட்னு சொல்லுவோமே, கையில் வச்சு உருட்டிகிட்டே இருப்பாங்களே பசங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அதை வந்துட்டு ஃபிட்ஜெட்டை வந்துட்டு கயிறில் கட்டி அவனுக்கு போட்டுட்டாச்சு. ஸோ எல்லா பசங்களும் ஹாலோவீனுக்கு பார்த்திங்கன்னா அழகாக எல்லோரும் காஸ்டியூம் சில பசங்க போட்டிருக்காங்க, சில பசங்க போடலை. ஸோ இந்த காஸ்டியூம் பார்த்திங்கன்னா அவனோட சாய்ஸ் தான். ஸோ ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ஸோ பின்னாடி வந்துட்டு விங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி பேகை இப்படி மாட்டிக்கொடா அப்படின்ட்டேன் நான். ஸோ அப்படி வந்துட்டு மாட்டிட்டு அப்படியே போக வேண்டியது தான் அவன் ஸ்கூலுக்கு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஹாலோவீன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, இல்லை பிடிச்ச வில்லன் மாதிரி எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ மார்னிங் வந்து போகிற சீன் இது தான். ஸோ அப்படியே எப்படியோ வந்துட்டு அவசரமாக அவனை வந்து கிளப்பி விட்டுட்ருக்கேன். ஸோ யூஸ்வலி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி போட்டு விட்ருவாங்க. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, ரெடிமேடாக வாங்கி போட்டு விடு அப்படின்பாரு. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னமோ நான் கிராஃப்டியாக இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கைவினையாக செஞ்சு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஆரியனோட காஸ்டியூம். ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. எல்லாருமே அவங்க ரெடிமேடாக வாங்கி சூட்ஸ் போட்டு விட்ருந்தாங்க. நான் வந்து அப்படி பண்ணாமல் அவனுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு சோர்ஸ் பண்ணி அவனுக்கு ஒரு காஸ்டியூம் போட்டுவிட்டது எனக்கு ரொம்ப திருப்தி. இப்போ ஈவினிங் வந்து எந்த கோலத்தில் வர்றான் அவன் திரும்பி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அவன் ஒவ்வொருத்தனா வரான். இந்த பையன் வேற மறைச்சிட்டான். அப்பாடி ஸ்கேரி காஸ்டியூம்ஸ் நோன்னாங்க. அதெல்லாம் சும்மாதான். இவன் பையன் காஸ்டியூமில் வரானா இல்லை கழட்டிட்டு மெஜிஷியன் அந்த காஸ்டியூம் எது இந்த அவங்க பையன் கோட் சூட் போட்டு போனானேப்பா. பிரின்சஸ். கேர்ள்ஸுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு பிரின்சஸ். கேர்ள்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. அவர் ஃபயர் ட்ரக்கு இவர் போய் மறைச்சிக்கினாரு.
இன்னொரு பேய் வருது. Okay, we go by walk okay na? I can text சூப்பர்மேன். you, okay? ஓ, அவங்க குடி தராங்க. ஸ்கூலில் ஏதோ ஆ. கொடுத்துருப்பாங்க. வேறு பிச்சு விட்டுன்னு வராரு பேர் இல்ல இல்ல, அது வேற என்னமோ ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று வருது. கம் 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 ஆரிந்தா. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது சார் வந்து மாஸ்க்கை தொலைச்சிட்டு வந்துட்டார். நான் தான் எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு வருவான்னு சொல்லிட்டு, சரி ஓகேடா தொலைச்சிட்டியா, சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஸ்பூக்கியாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்கம் பக்கத்தில், ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது யாருன்னு பார்த்திங்கன்னா என் புருஷன் தான். சோளக்காட்டு பொம்மையாக வந்துட்டு அவர் ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தார் ஸ்கேரியாக. நிறைய ஃபோட்டோஸில் அவர் இல்லை, பிகாஸ் அவர் தான் எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அந்த காரணத்தினால் அந்த மனுஷனை ஃபோட்டோ எடுக்க முடியல பெருசாக. ஸோ நாங்கள் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் போய் இந்த மாதிரி ஹாலோவீனுக்கு டெக்கரேட் பண்ணதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு, எல்லா வீட்டு முன்னாடி பவுலில் வந்து கேண்டீஸ் வச்சுருப்பாங்க. கேண்டீஸ்லாம் நம்ம பொறுக்கிட்டு வரலாம், மீன் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஆரின் பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த மாஸ்க் வந்து தொலைச்சிட்டானா, ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிறதில்ல, அட்டையில் அந்த மாதிரி செஞ்சுறது. ஸோ அந்த மாஸ்க் வந்துட்டு அவன் தொலைச்சங்காட்டி நான் என்ன பண்ணேன்னா, ஈவினிங்க்கு இந்த மாதிரி நெய்பர்ஹுட்டில் வந்துட்டு ஹாலோவின் செலிப்ரேட் பண்ண போனப்போ நான் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிட்டேன் அவனுக்கு. இது வந்துட்டு சேஃபான ஃபேஸ் பெயிண்ட்டு தான். அதுக்குன்னே ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபேஸ் பெயிண்ட்ஸ் வச்சு தான் அவனுக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ எனக்கும் நான் வந்து ஸ்கேரியாக வந்துட்டு மேக்கப் போட்டிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு இல்லை வந்து ஹாலோவீனுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.